புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். சென்னை நதிநீர் சீரமைப்பு அறக்கட்டளை சார்பாக 42.45 கோடி ரூபாய் செலவுல மறுசீரமைக்கப்பட்ட தொல்காப்பியர் பூங்காவை சிஎம் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பார்க் எப்படி இருக்கு, இதுக்குள்ள என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த பார்க்குடைய டீடைல்ஸ், எப்பெல்லாம் ஓபன் பண்ணுவாங்க, யாரெல்லாம் வரலாம், எந்தெந்த டைம்ல என்னென்னலாம் விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் பார்க்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோவை பாருங்க. வாங்க உள்ள போலாம். பார்க்குள்ள என்ட்ரன்ஸ் மெயினா ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மினியேச்சர் அப்படின்னாலே வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனா மினியேச்சரே வந்து பிரம்மாண்டமா வடிவமைச்சிருக்காங்க. இந்த பார்க்குள்ள என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கு, எப்படி அதோடைய அமைப்பு இருக்கோ அதை அப்படியே டிட்டோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் அமைச்சிருக்காங்க. இந்த பார்க்குள்ள வரவங்களுக்கு பசிக்கும் இல்லவா, ஸோ அதனால உள்ள ஒரு அறுசுவை உணவகம் மகிழ் கஃபே அப்படின்னு சொல்லி இந்த கஃபேவும் இங்க அமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஆன உடனே முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இடம் இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டர். நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்போ ஓப்பனிங் டைமிங்கு, எப்போ க்ளோசிங் டைமு, யாரெல்லாம் வந்து உள்ளே வரலாம், எப்போ வந்து வாக்கிங்க்கு போகலாம், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அந்த தொல்காப்பியர் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். வாங்க உள்ளே போகலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் வந்து பாதைகள் பெரியுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்கும். இந்த மரத்தை வந்து மருத மரம். இதை நட்டி வச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய முதல்வர், தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் 22/1/2011 அப்போ வந்து நட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி மேக்ஸிமம் வந்து காலையில் வந்து வாக்கிங் தான் வருவாங்க. அவங்களுக்கு எத்தனை ஷார்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் வாக் பண்ணணுமா இல்லை வந்து லாங் டிஸ்டன்ஸ், இதோட சுற்றுப்பரப்பளவுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா 1.3 கிலோமீட்டருக்கு வந்து ஷார்ட் வாக்கிங் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று தனியாக இருக்குது. அதே மாதிரி லாங் வாக்கிங் ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 3.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரெண்டுக்குமே இங்கே இந்த வழியில் போனீங்கன்னா பேத்வே இருக்கும். நீங்கள் அப்படி போகிறதுனாலும் போகலாம், இல்லை இப்படி போகிறதுனாலும் போகலாம், எப்படி வேணால் நம்ம போய்க்கலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில்வே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறதுக்குள்ள வந்து மழை தண்ணி, இது வந்து கடல் தண்ணி, அதாவது நல்ல தண்ணி வந்து உப்பு தண்ணியில் கலக்கக்கூடிய இடம் இதுதான். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் வந்து இது இப்படி சுற்றி அப்படி வந்துச்சு, அதாவது ஒரு ரவுண்டு தீவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த இடமெல்லாம் வந்து மணல் மேடுகளால் இதாக இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஃபுல்லாக இப்போ வந்து மழை தண்ணீர் வந்து தேங்கி நிற்கக்கூடிய ஒரு குளம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி மினியேச்சரில் ஒன்று பார்த்துருப்போம். அந்த இடத்துல ஒரு விண்மில் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது வந்து இந்த மியூசியத்தில் தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மியூசியத்துக்கான ஒரு பாதை. நம்ம உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த விண்மில்லுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நிலத்தடி நீரை வந்து டேங்குக்கு கொண்டு போகிற ப்ராசஸ். ஆக்சுவலாக அந்த விண்மில் வந்து காற்று அதிகமாக இருக்கும்போது சுற்றும் போது கீழே இருக்கக்கூடிய அந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு வந்து இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. இந்த ஈகோ பார்க்குடைய முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான சுற்றுச்சூழல் கல்வி மையம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு வரும்போது நிறைய விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள், அதாவது தாவரவியல் ஆகட்டும் சரி, விலங்கியல் ஆகட்டும் சரி, அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் அமைச்சிருக்காங்க. எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம வந்து காட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே தான், கிட்டத்தட்ட இது காடு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான டேபிள், டெஸ்க்கு, சேர்ஸ் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி வவ்வால் தொங்குதாங்க. ஆமாம், கிட்டத்தட்ட வவ்வால் தொங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன். அதுவும் அங்கே ஒரு பொம்மை. அது மாதிரி நிறையா பிளான்ஸ் ஆகட்டும் சரி, பேர்ட்ஸ், அந்த பேர்ட்ஸோடைய அதோடைய டீட்டெயில்ஸ் ஆகட்டும் சரி, நிறைய இடத்துல வந்து ஒரு கேரிகேச்சர் மாதிரி வந்து செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவிட்டியோட ஒரு களஞ்சியம்னு சொல்லலாம். உட்காரக்கூடிய இந்த பெஞ்சை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே பாருங்களேன் என்னென்ன வகையான பாம்புகள் இருக்கோ அந்தந்த பாம்புகளை வச்சு ஒரு பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தைங்க வந்து உட்காரும்போது கூட இது என்ன பாம்பு இது என்ன பாம்புன்னு சொல்லி சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பழைய காலத்து மைக் செட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பூ மாதிரி இருக்குது. இது வந்து லிசனிங் ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காது வச்சு கேட்டோம்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற சீயோடைய அந்த சைடு இருக்க அந்த ரோட்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சத்தங்கள்லாம் இதில் கேட்குது. ஆனால் இங்கேருந்து நீங்கள் நார்மலாக நின்னீங்கன்னா கேட்காது, ஆனால் இதுலேருந்து கேட்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய கற்றல் திறனை ரொம்ப ஈஸியாக எளிமையாக்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஒரு பசில்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது என்ன பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆப்பில் போயிட்டு ஆடியோ டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேன் வருது. இந்த ஸ்கேனை எடுத்து இங்கே ஒரு ஸ்கேனர் இருக்குது, நம்ம அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறோம். இப்போ அதோட டீட்டெயில்ஸ் வருது. இப்போ இங்கிலீஷில் வேணுமா தமிழில் வேணுமா அப்போ நான் தமிழில் கொடுக்குறேன். மெட்ராஸ்பேட்டென்சிஸ் வெண்புருவ வாலாட்டி குருவி, அதன் கண்கவர், கருப்பு வெள்ளை இறகுகள் மற்றும் அதன் தனித்துவமான வால் ஆட்டும் பழக்கத்தால் எளிதில் அடையாளம் காணக்கூடிய பறவையாகும். அடையாறு சுற்றுச்சூழல் பூங்காவில் அடிக்கடி காணப்படும். ஸோ இந்த மாதிரி இந்த பறவையோடைய டீட்டெயில்ஸ் என்ன, அது என்ன வகையான பறவை, அதோடைய நேம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் வாழும், இப்படி பல்வேறு தகவல்களை நம்ம வந்து இந்த ஸ்கேனர் அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பி தேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறந்த வெளிக்கூடம். இங்கே தான் வந்து நிறைய குழந்தைகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சியில் நடத்தலாம். அதே மாதிரி ப்ளே ஏரியா விளையாடலாம். ஸோ இதுக்கான ஒரு ஏரியா ஒரு நல்ல ஒரு பெருசாக ப்ராடாக ஒரு காட்டுக்குள்ளே அமைஞ்சா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த பார்க்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்காளம்மன் கோயிலும் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. ரொம்ப கீழ்ப்பகுதியில் இருக்குது. ஸோ தண்ணி மேலே வந்துச்சு அப்படின்னா அந்த சாமி வந்து ஃபுல்லாக தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து வெளியே எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சாமி தெரியுமாமா. கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து 1 hour மட்டும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. லோக்கல் பப்ளிக் எல்லாருமே வந்து இங்கே சாமி கும்பிட்டுக்கலாம். அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. 4 to 5 வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த பார்க்கை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கேமராக்கள், அதிநவீன கண்காணிப்பு கேமராவில் வந்து பொருத்தியிருக்காங்க. எப்பவுமே இது வந்து சர்வேல தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கல்லில் வந்து இந்த விலங்குகளுடைய சிற்பங்களை வந்து தத்ரூபமாக வடிவமைச்சு அந்த கல்லில் வந்து அது ஒட்டி இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் இருக்காரு. அதே மாதிரி இன்னும் வந்து இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்கா. இன்னும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இல்லை, உண்மையாகவே வந்து இங்கே பாருங்க அத்தை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜ அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த மழைநீர் எல்லாம் வந்து ரோட்டில் தேங்கும் இல்லவா. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரெயின் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மழைநீர் வடிகால் மூலமாக வந்து இந்த பார்க்குக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நீர் தேக்கத்தில் வந்து கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஊட்டியோ இல்லை கொடைக்கானலோ இல்லை வால்பாறை அந்த மாதிரி போனீங்கன்னா போகிற வழியில் நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபால்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் சென்னையில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமான வாட்ச் டவருக்கு வந்திருக்கோம். இந்த வாட்ச் டவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 அடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம். 80-100 அடி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹைட்டில் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிட்டி, இந்த பக்கம் வந்து காடுகள், இந்த பக்கம் பீச், மூணுமே வந்து நமக்கு ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டினப்பாக்கம் பீச் நமக்கு தெரியும். இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கடல் நீர் இருக்குது. அந்த பக்கம் வந்து
மழை தண்ணி வந்து கடல்ல கலக்கக்கூடிய ஒரு முகத்வாரமா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வியூ பண்றதுக்காக ஒரு பைனாக்குலர் அமைச்சிருக்காங்க. மழை வருது அதனால வந்து மூடி வச்சிருக்காங்க. இல்ல அப்படின்னா நம்ம இங்கிருந்து கூட நம்ம தொலைதூரத்துல நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த பட்டினப்பாக்கம் இந்த ரோட்ல வந்து நம்ம கிராஸ் ஆகி போகும்போதுல ரொம்ப நாளா பார்த்திருப்போம் இந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து நடந்துட்டே இருக்கும். அதாவது இந்த எண்ட்ல இருந்து அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் வரைக்கும் வந்து ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பிரிட்ஜை ஓபன் பண்ணிட்டாங்க. அதாவது இப்ப கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி காலேஜ் முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அது ரொம்ப ஐகானிக்கான பிரிட்ஜ். அது மாதிரி சென்னையில இன்னொரு ஐகானிக்கான பிரிட்ஜ் இருக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து இங்க இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், தாவரங்கள் இது மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டுல வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு உண்டான ஒரு அவுட்லெட் இங்க வருங்க. தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமை விற்பனையகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு அவுட்லெட் அமைச்சிருக்காங்க. இவங்க கிட்ட நம்ம வந்து பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இந்த பார்க்கை நம்ம சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு வந்து முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அதன் ப்ரொசீஜர் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து டிக்கெட் புக்கிங்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ டைமிங் அப்படின்னு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா டிக்கெட் புக்கிங் பண்ணுறீங்களவா 100 பேருக்கு மட்டும்தான் அலௌடு. அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 2:30 மணிலேருந்து சாயந்தரம் வந்து 4:30 மணி வரைக்கும் தான் அலௌடு. ஆப்ரேட்டிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே. அதே மாதிரி இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், வெரிஃபிகேஷன், புக்கிங் சம்மரி இது எல்லாமே இருக்கும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் 100 பேருக்கு மட்டும்தான் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த 2:30 மணிக்கு முன்னாடியே இருக்கணும். 2:30 மணியோட க்ளோசிங் டைம் ஆரம்பிக்குது. அதே மாதிரி பூங்கா ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க இங்கே உள்ள என்ன நல்லா இருக்குது. அதே மாதிரி அவங்க கிளாஸும் எடுப்பாங்க. வாக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து காலையிலையும் சாயந்தரம் வந்து வாக்கிங் போகிறக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க ஒவ்வொரு தரையும் வந்து 20 rupees டிக்கெட் எடுத்து போகணும். இல்லை நான் மந்த்லி வாக் பண்ணுறேன் இல்லை வீக்லி வாக் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான சார்ஜஸும் இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.